ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம QLA சீபோர்ட் சேனல். கேரளா லாட்டரியுடைய சீபோர்டுக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி சனிக்கிழமை 25/1/2025 கருணியா KR 690க்கான கெஸ்ஸிங் பார்க்குறோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக கெஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ அல்லது நீங்கள் இதை தான் எடுக்கணுங்கிற எந்த கட்டாயமும் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஒருவேளை கெஸ்ஸிங் எதுவும் எனக்கு பிடிபடல, எனக்கு சீபோர்டுக்கு டெய்லி ஒரு நம்பர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன். வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடட்டாலும் சீபோர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு டெய்லி சீபோர்டுக்கு ஒரு நம்பர் வேணும்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். சில நண்பர்களுக்கு வந்து பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன். இன்றைக்கி சனிக்கிழமைக்கு பார்க்க போகிறோம். அதனால் எப்போதும் போல் சனிக்கிழமை டு சனிக்கிழமை ரிசல்ட்டு இந்த ட்ராவுக்கான எக்ஸாம்பிளாக கொண்டு வந்திருக்கும். இது எல்லாமே சனிக்கிழமை ரிசல்ட் நண்பா. கடைசியாக நம்மளுக்கு போன வாரம் சனிக்கிழமை ஏபிசி போர்டை பொறுத்த வரைக்கும் 474 ஃபுல் ப்ரைஸில் வந்து நம்மளுக்கு 584474. அதுக்கு முந்தின ட்ரா பார்த்தீங்கன்னா 793. அதுக்கு முந்தின ட்ரா 521 சொல்லிட்டு இப்படி இது எல்லாமே நம்மளுடைய சனிக்கிழமை டு சனிக்கிழமை ரிசல்ட்டு இந்த ட்ராவுக்கான எக்ஸாம்பிளாக எடுத்து வந்திருக்கோம். இந்த ட்ராவோட எக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 5Dயோட வந்து நம்ம 60யும் 40யும் கூட்டும்போது நம்மளுக்கான சீபோர்டு கிடைக்குது நண்பா. இப்போ இந்த ட்ராவுக்கு நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம இந்த எக்ஸாம்பிள் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். இங்கே நான் வந்து இந்த 200 கொண்டு வந்திருக்கேன். இதோட ஃபுல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 998200. ஸோ இந்த இடத்துல நம்ம எடுக்க போகிறது வந்து 9 நண்பா. இதுதான் நம்மளுடைய எக்ஸ். இதோட நம்ம வந்து 4Dயையும் 60யையும் கூட்ட போகிறோம். அதாவது 9 + 9 = 8. 9 + 8 = 7. 8 அல்லது 7 நம்மளுக்கு இந்த 200க்கு அப்புறம் கிடச்சிருக்க சீபோர்ட் அல்லது ஆல் 8 அல்லது 7. இப்போ நம்மளுக்கு இந்த 200க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 857. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 8 7 நண்பா. அப்போ சீபோர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது நம்மளுக்கு A அண்ட் C நண்பா. ஸோ இந்த இடம் வந்து நம்மளுக்கு ஒரு சூப்பர் ஹிட்டு சொல்லலாம். ஏன்னா நம்மளுக்கு பெய்ட்ஸ் கிடச்சிருக்கு. இப்போ அடுத்தடுத்து பார்ப்போம். 857 இதோட ஃபுல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 829. இதில் நம்ம எடுக்க போகிறது 2. இதோட 8யும் 9யும் கூட்ட போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இது எல்லாமே ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தட் தான். உங்களுக்கு கெஸ்ஸிங்கில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் சனிக்கிழமை டு சனிக்கிழமை ரிசல்ட் எடுத்து நம்மளோட இந்த எக்ஸை பயன்படுத்தி பாருங்கள். சேம் ஃபார்மேட் தான் காட்டு நண்பா. இப்போ நம்ம 857க்கு பார்க்கலாம். இதில் 2. ஸோ 8ஓட கூட்ட போகிறோம். அதாவது 2 + 8 = 0. 2 + 9 = 1. 0 அல்லது 1 நம்மளுக்கு இந்த 857க்கு அப்புறம் கிடச்சிருக்க சீபோர்ட் அல்லது ஆல் 0 அல்லது 1. இப்போ இந்த 857க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 096. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 0. ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது நம்மளுக்கு ஏ நண்பா. ஸோ போர்டு இல்லாட்டாலும் இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து ஏ போர்டு கிடச்சிருக்கு நண்பா. சி போர்டை கிடைக்கிட்டாலும் நம்மளுக்கு ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் பாஸ். இப்போ 096 பார்க்கலாம். இதோட ஃபுல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 174. இதில் நம்ம எடுக்க போகிறது 7. இதோட நம்ம 1 நாளைக்கு கூட்ட போகிறோம். அதாவது 7 + 1 = 8. 7 + 4 = 1. அப்போ 8 அல்லது 1 நம்மளுக்கு இந்த 096க்கு அப்புறம் நம்மளுக்கான சீபோர்ட் அல்லது ஆல் 8 அல்லது 1. இப்போ இந்த 096க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 521. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 1. அப்போ சி போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு சி மட்டும். இப்போ 3 ட்ரா பார்த்துட்டு நண்பா. 3 ட்ராவிலையுமே நம்மளுக்கு டச்சஸ் இருக்குது. அதோட நம்மளுக்கு சி போர்டும் அதிகப்படியாக இருக்குது நண்பா. அதனால தான் நான் இந்த மெத்தட் சி போர்டுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். வேணும்னா நீங்கள் ஆல் போர்டில் கூட பயன்படுத்திக்கலாம். இப்போ 521க்கு பார்க்கலாம். சேம் ஃபார்மேட் தான். இதோட ஃபுல் ப்ரைஸ் வந்து 258. இதில் நம்ம எடுக்க போகிறது 5. இப்போ இதை கூட்டிடலாம். 5 + 2 = 7. 5 + 8 = 3. 7 அல்லது 3 நம்மளுக்கு இந்த 521க்கு அப்புறம் கிடச்சிருக்க சீபோர்ட் அல்லது ஆல் 7 அல்லது 3. இப்போ இந்த 521க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 793. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 7 அல்லது 3. அப்போ சி போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு ஏ அண்ட் சி நண்பா. ஸோ இந்த இடம் நம்மளுக்கு பெய்ட்ஸாக கிடச்சிருக்கு. இப்போ 4 ட்ரா பார்த்துட்டோம். 4 ட்ராவில் 2 ட்ரா வந்து பெய்ட்ஸ் இருக்குது, 2 ட்ரா நம்மளுக்கு வந்து டச் இருக்குது.
இப்போ 793க்கு பார்க்கலாம். சேம் ஃபார்மேட் தான். நான் ஃபஸ்ட்லேயே சொன்னதான் நண்பா, யாரும் ரிசல்ட்டோட கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இது எல்லாமே சனிக்கிழமை டு சனிக்கிழமை ரிசல்ட். யாரும் நேற்றுக்கான ரிசல்ட்டோ முந்தானத்துக்கு ரிசல்ட்டோட குழப்பிக்காதீங்க. இப்போ பார்த்தலாம் 793. இதோட ஃபுல் ப்ரைஸ் வந்து 495. இதில் நம்ம எடுக்க போகிறது 9. இப்போ இதை கூட்டிடலாம். 9 + 4 = 3. 9 + 5 = 4. 3 அல்லது 4 நம்மளுக்கு இந்த 793க்கு அப்புறம் கிடச்சிருக்க சீபோர்ட் அல்லது ஆல் 3 அல்லது 4. இப்போ நம்மளுக்கு இந்த 793க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 474. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 4. அப்போ சி போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு ஏ அண்ட் சி. இந்த இடத்துல நம்மளுக்கு பெய்ட்ஸ் கிடச்சிருக்கு நண்பா. இப்போ நம்மளுக்கு தொடர்ந்து 2 ட்ராவும் நம்மளுக்கு ஏசி போர்டில் இருக்குது. நம்மளுக்கு சி கிடச்சாலே போதும். ஆனால் இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஏசி போர்டுன்னு இருக்குது. இப்போ இந்த ட்ராவுக்கான கெஸிங் பார்க்கக்கூடிய கடைசி கட்டத்துக்கு வந்தாச்சு. ஏன்னா இந்த 474 தான் நம்மளுடைய லாஸ்ட்டாக வந்த சனிக்கிழமை ரிசல்ட். ஸோ இந்த சனிக்கிழமைக்கு நம்ம இதெல்லாம் தான் நண்பா சி போர்டு எடுக்க போகிறோம். வேணுன்னா நீங்கள் ஆல் போர்டில் கூட பயன்படுத்திக்கோங்க. 474 ஃபுல் ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் 584. இதில் நம்ம 8 எடுக்கணும். இதோட நம்ம இப்போ 5 4 கூட்டிடலாம். 8 + 5 = 3. 8 + 4 = 2. 3 அல்லது 2 நண்பா இந்த ட்ராவுக்கான நம்மளுடைய கெஸிங் நம்பர். சி போர்டை பொறுத்த வரைக்கும் 3 அல்லது 2ன்னு கிடச்சிருக்கு. இதை நம்ம அப்படியே கீழே எடுத்து எழுதிடலாம். சி போர்ட் அல்லது ஆல் போர்ட். மூணா அல்லது 2. 3 அல்லது 2 இந்த ட்ராவுக்கான நம்மளுடைய சி போர்ட் நண்பா. உங்கள் கெஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும். அதான் நம்ம நோக்கம். இதில் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ அல்லது நீங்கள் இதை தான் எடுக்கணுங்கிற எந்த கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இந்த ட்ராவில் நம்மளுக்கு 3 அல்லது 2 மெத்தட் படி கிடச்சிருக்கு. ஒருவேளை லக் இருந்துச்சுன்னா லாஸ்ட்டு 2 ட்ரா நம்மளுக்கு பெய்ட்ஸில் இருக்குது. ஸோ இந்த ட்ராவில் நம்மளுக்கு லக் இருந்தால் பெய்ட்ஸ் கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஸோ பெய்ட்ஸை பொறுத்த வரைக்கும் 3-2, 2-3, 2-2, 3-3 வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஒருவேளை கெஸ்ஸிங் எதுவும் எனக்கு பிடிபடலை, எனக்கு சி போர்டுக்கு ஒரே ஒரு நம்பர் மட்டும் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடட்டாலும் சி போர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துக்கிட்டுருக்கோம். கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு டெய்லி சி போர்டுக்கு ஒரு நம்பர் வேணும்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். சில நண்பர்களுக்கு வந்து பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன். கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். இதான் நண்பா இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் நம்பர். ஃபுல்லாக பாருங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்ப்போம் இந்த கெஸ்ஸிங் எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுண்டு. இந்த மெத்தடில் லாஸ்ட்டு 2 ட்ரா நம்மளுக்கு வந்து கண்டினியூஸாக ஏசி போர்டு இருக்குது. அது எப்படியா நம்மளுக்கு ஏசி போர்டு தான் நண்பா இருக்குது. இருந்தாலும் ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்ப்போம் இந்த கெஸ்ஸிங் எப்படி இருக்குண்டு. இன்றைக்கி சனிக்கிழமை 25/1/2025 கருணியா KR 690க்கான கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். ஃபுல்லாக பாருங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.